வணக்கம் நண்பர்களே. இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் இருக்கு இல்லையா, ரிலேட்டிவ் கிளாஸ்ன்றது வந்து ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒரு நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது. அதனுடைய வேலை அதுதான். அதாவது ஒரு நவுனை பற்றி சொன்னால் அது நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு அட்ஜெக்டிவ் செய்கிற வேலையை ஒரு கிளாஸ்னால் என்னது, ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பு இருக்கும். இது வந்து ஒரு சென்டென்ஸ் இல்லையா, சென்டென்ஸாக இங்கே கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இது டிபெண்ட் கிளாஸ் மாதிரியே டிபெண்ட் ஆகி வரும் சப்ஜெக்டில் இருக்கிற நவுனு. இது வந்து நவுன். இந்த வாக்கியம் படித்து பாருங்கள். த உமன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் எ டாக்டர். ஆக்சுவலாக சென்டென்ஸு இதோட முடிஞ்சு போச்சு. த உமன் இஸ் எ டாக்டர். எந்த உமன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது நவுனை பற்றி சொல்கிறதால இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர், அடுத்த பக்கத்து வீட்டில் வசிக்கிறாங்களே அந்த அம்மா ஒரு டாக்டர். ஸோ வாக்கியத்தில் ஒரு நவுன்னு, அந்த நவுனுக்கு பக்கத்துலேயே தொடர்ந்தாப்பில் வர்றது தான் அந்த டிபெண்ட் கிளாஸு. இது மெயின் கிளாஸ். இந்த உமன் இஸ் டாக்டர்ன்றது மெயின் கிளாஸ். இது புரியுங்களா, இது மெயின் கிளாஸு, இது டிபெண்ட் கிளாஸு. ஓகேங்களா. இப்போ டிபெண்ட் கிளாஸ்னால் கூட ஃபஸ்ட்டு அந்த ப்ரோனவுன் ஒன்று வரும். ப்ரோனவுன் மாடிஃபையர் மாதிரியே வரும் ஒன்று. எப்படின்னா இங்கே பாருங்கள், ஹூ, இந்த ஹூன்னு வந்திருக்கீங்க. சில வாக்கியத்தில் விச் வரும், சில இடத்துல ஊஸு, ஒய், வாட்டு, தட்டு இதெல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே சில வாக்கியங்களை வந்து இப்போ பார்ப்போம் நம்ம. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரிலேட்டிவ் கிளாஸஸ். The car that I bought last week broke down. The car that I bought last week broke down. The car broke down சொன்னாலே போதும் இல்லையா. இந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ், broke down. எந்த கார்னா நான் வாங்கினேனே போன வாரம் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அந்த காரை பற்றி டிஃபைன் பண்ணி சொல்கிற ஒரு மினி கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ், டிபெண்ட் கிளாஸ். இது புரியுங்களா. இப்போ அடுத்த வாக்கியத்தில் பாருங்கள். த புக் whose cover is torn belongs to me. The book whose cover is torn belongs to me. The book belongs to me அப்படின்னு சொன்னால் வாக்கியம் போதும். அந்த புத்தகம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னால் வாக்கியம் முடிஞ்சு போச்சு. எந்த புக்குன்னு சொல்லும்போது அடையாளம் காமிக்கிறதுக்காக we describe the noun புக்கு. புரியுங்களா. எப்படி, whose cover is torn, எந்த புத்தகத்தினுடைய கவர் கிழிந்திருக்கிறதோ அது எனக்கு சொந்தமானது, உரித்தானது. புரியுங்களா. அடுத்தது வாக்கியம் பாருங்கள். த ரெஸ்டாரண்ட் வேர் வி ஹேட் டின்னர் லாஸ்ட் நைட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். நேற்று இரவு நாம் சாப்பிட்ட அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப சூப்பரானது, ரொம்ப அருமையான ஃபண்டாஸ்டிக் ரெஸ்டாரண்ட். ஓகேவா. ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் சொன்னாலே போதும். அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்தது. எந்த ரெஸ்டாரண்ட்டு, நம்ம நேற்று நைட்டு சாப்பிட்டோமே அந்த ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வேறுன்றது அந்த இடத்த குறிப்பிடுறது. புரியுங்களா. முன்னாடி போன வாக்கியத்தை வந்து ஊஸ், யாருடையன்றதை குறிப்பிடுது அந்த புத்தகம். ஸோ இந்த ஊஸு, வேறு, இந்த மாதிரி ப்ரோனன்லாம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்த வாக்கியம் பாருங்கள். த மூவி தட் ஐ வாட்ச்ட் எஸ்டர்டே வாஸ் வெரி என்டர்டைனிங். த மூவி வாஸ் வெரி என்டர்டைனிங். அந்த படம் நல்லா இருந்தது, ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. எந்த படம்னு சொல்கிறதுக்கு நம்ம குறிப்பிடுறோம், அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து, இல்லை நீங்கள் யாரோ ஒருத்தர் சேர்ந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எந்த படத்தை குறிப்பிடுறீங்கன்னா, நேற்று பார்த்தோமே அந்த படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இங்கே வந்து தேட் யூஸ் பண்ணுறோம் நம்ம போனோன்னா. த ஹவுஸ், அடுத்த வாக்கியத்தில் பாருங்கள். த ஹவுஸ் விச் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஹில் ஆஸ் எ பிரெத் டேக்கிங் வியூ. அந்த மலை சாரலில் இருக்கு இல்லையா வீடு, அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீடு. த ஹவுஸ் இஸ் ஆஸ் எ பிரெத் டேக்கிங் வியூ. பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம கவனத்தை முழுசாக கவருது. த ஹவுஸ் ஆஸ் எ பிரெத் டேக்கிங் வியூ. ஆனால் எங்கே இருக்கிற வீடுன்னு சொல்கிறதுக்கு அந்த மலை சாரல்னு சொல்கிறோம் நம்ம. விச் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஹில், மலை மேல். அவ்வளோதான், மலை சாரல் கூட இல்லை, மலை மேல். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். த டாக் தட் இஸ் வேக்லிங் இட்ஸ் டெயில் இஸ் வெரி பிளேஃபுல். அந்த நாய் இருக்குங்க இல்லையா, ரொம்ப விளையாட்டுத்தனமான நாய். அது ரொம்ப ஜாலியாக விளையாடும் நம்மக்கிட்ட. எந்த நாய்னா அதோ வாலாட்டுது. 2 நாய் நிற்குது, ஒன்று வாலாடி நிற்குது இல்லையா, அப்படி குறிப்பிட்டு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. தட் இஸ் வேக்லிங் இட்ஸ் டெயில். வேக்லிங்னா ஆட்டுறது, இப்படியா இடது பக்கம் வலது பக்கம் மாட்டுறதுக்கு. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்கள், இல்லை நேராக எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் நீங்கள். நன்றி.